கட்டண பொண்டாட்டியே சந்தேகப்பட்ட ராமனை பத்தி கதை இருக்கும். எவனோ அவளை தூக்கிட்டு போயிட்டான். அவளா ஓடி இருந்தா கூட நீ கேள்வி கேட்கலாம். எவனோ ஒருத்தன் உனக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு, அதனால தூக்கிட்டு போயிட்டான். அவ வீட்டுக்கு வந்த அப்புறம் அவ ஏதாவது பண்ணிட்டாளா? இப்படி கேட்கிற ஒரு கடவுளை ரோல் மாடலா வச்சிருக்கிற இந்த சமூகத்துல நீங்க பெண்களுக்கு என்ன நியாயத்தை எதிர்பார்க்கறீங்க? எந்த மதமா இருந்தாலும் பெண்ணை இப்படிதான் வச்சிருக்க. வெள்ளா எலும்புல இருந்து பிறந்து வந்தா அறிவு கண்ணிங்க தேடி போனா அவ சைத்தானுக்கு தோழி. இப்படிதான் இருக்கு மதங்கள். இவ்வளோ விஷயத்தை தப்பா வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தரை தூக்குல போடுறதுனாலயோ அந்த ஆணை அப்படி வக்கரம் பிடித்தவனாக மாற்றி இந்த சமூகம் என்ன பொறுப்பெடுத்துக்க போகுது? ஆணுக்கு எப்படி இவ்வளவு அதிகாரமும் தைரியமும் வருது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்க போறாங்க? அப்ப குறைந்தபட்சம் பள்ளி அளவுல ஒரு ஜெண்டர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆணும் பெண்ணும் சமமா நடத்தணுங்கிறத பத்தி கூருணர்வை ஏற்படுத்துங்க. பெண்களை தவறா சித்தரிக்கக்கூடிய எந்த வடிவங்களா இருந்தாலும் சரி, அது சினிமாவா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. விமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களை போட்டுறதால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. மதர்ஸ் டேனால தாய்மையை போட்டுக்கிட்டு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. திரும்ப திரும்ப அவங்க அந்த பெண்மைங்கிற அடையாளத்துக்குள்ளேயே தான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க.